இதுல நான் சிவா சார் இதே தான் ராபர்ட் வாட்ரா மாடல். ராபர்ட் வாட்ரா மாடல் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த மாடலை புரிஞ்சிடும். அவர் பாருங்க ஒண்ணுமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஆனா அவர் பேர்ல டிஎல்எஃப்னு ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி தில்லி சுத்திப்புறமும் அவர் பேர்ல அவருக்காக லேண்ட் இது பண்றாங்க, ஃபிளாட் லேண்ட் வாங்குறாங்க. பின் அவர்கிட்ட இருந்து லேண்டை வாங்குற மாதிரி காமிச்சு அவருக்கு ஃபிளாட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த ஃபிளாட்டை வித்து காமிச்சிருக்காங்க. அதற்காக ராபர்ட் வாட்ரா என்ன செஞ்சார் ஒரு கேள்வி வருது. ஏதாவது உங்களுக்கு நீ செஞ்சாதான் இதை திருப்பி கொடுப்பாங்க. அப்ப ராபர்ட் வாட்ரா கேஸ்ல என்ன பண்ணார்னா, ஹரியானா அரசு எது அப்ப காங்கிரஸ்க்கு இடம் இருந்ததோ, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தோ, அவர்கள்ட்ட சொல்லி சரி இந்த லேண்ட் எல்லாம் டீநோட்டிஃபை பண்ணிடுங்க, அதாவது விவசாயத்துக்காக உள்ள லேண்டை வந்து கமர்ஷியலா டெவலப் பண்ணலாம். இது ஹூடா நம்ம இவர் இருந்தார் பார்த்தீங்களா, பூபேந்தர் ஹூடா ஹரியானா முதல்வர் இருந்தபோது கொடுத்தது. எதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா சிவா சார், பெரிய புள்ளிகள் இவ்வளவு பணத்தை கொடுக்க முடியும்னா அவங்க மற்ற சலுகைகளும் தர முடியும். ஏன்னா அரசு அவங்க கையில் இருக்குது, அரசியல்வாதிகள் அவர் கையில் இருக்கிறார்கள். அண்ட் உதயநிதி அவரே சொந்தமாக ஒரு கம்பெனியை நடத்துறாருல்ல, ஃபில்ம், அவர் சொந்த ஃபில்ம் இது இருக்குது. ஸோ அதுக்கும் இந்த பாஸ்கரனுக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குதா? இங்க பாருங்க, பணம் இருந்துச்சுன்னா பணம் சும்மா இருக்காது, ஏதாவது லிங்க்ஸ் வந்துட்டே இருக்கும். அதனால போ பார்த்தீங்கன்னா இதுல ரொம்ப பெரிய சில, எனக்கு இங்க டெல்லியில் சொல்வது என்னன்னா, சில ஷாக்கிங் இது வரப்போகுது, இன்வெஸ்டிகேஷன்ல வரப்போகுது. அதுக்கு பிறகு முல்லா எல்லாத்தையும் விசாரிப்பாங்க.